விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஜித்துக்கு ஏன் பத்மபூஷன் கொடுக்கணும்? ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஏற்கனவே நல்ல நடிகர், இன்னொன்னு ஆதவ அர்ஜுனா வந்து விஜய்கிட்ட போயிட்டு சேர்ந்துட்டு ஆனா திருமாவளவனை வந்து பார்த்தா அது ஆரோக்கியமான அரசியல். சீமான் வந்து பாஜகவோட கருத்தை எடுத்து பேசினா அது ஆரோக்கியமான அரசியல் இல்ல. உடனே ஏதாவது திருப்பரங்குன்றம் சைவ மலையா அசைவ மலையா மாத்திட்டதா சொல்றீங்க, என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க. நான் திருப்பரங்குன்றத்துல பிரியாணி சாப்பிடுறேன்னு ஏன் இணையதளத்துல பரவ விடுறாங்க? வீட்டுல எவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்குமோ வெளியே போய் கட்டுப்பாடே இல்லாம என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டு பழகிறது. அதனாலதான் நான் வந்து வெயிட்டான தலைவரான. அமிர்த நீர்த்தி சாப்பிடுறீங்க, எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாரும் சோறும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் தெலுங்கானா மாநிலத்தின் முன்னாள் ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தான் இந்த வார எபிசோட்ல நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கப்பா. சூப்பர் மேம். சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, கார்ல தான் சாப்பிடுறேன். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண நினைக்கிறேன். பல மாசமா ஃபாலோ பண்ணி இன்னைக்கு தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அப்படியே காரை டிரைவ் பண்ணிட்டு பேசலாம். உங்களுக்கு விஜய் பிடிக்குமா அஜித் பிடிக்குமா? எனக்கு வந்து நான் சினிமாவே பார்க்க மாட்டேன். அரம்படத்துக்கு எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு, அவ்வளவுதான். அரம்படத்துக்கு அப்புறம் ஏதாவது படம் பாத்தீங்களா? படம் பார்க்கல. அரண் தான் லாஸ்ட். பரவாயில்ல, அரண் ஞாபகம் வச்சிருக்கீங்க நீங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அஜித்துக்கு ஏன் பத்மபூஷன் வந்ததுக்கு அப்புறம் இல்லப்பா. நீங்க அஜித் வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து ஏற்கனவே நல்ல நடிகர், இன்னொன்று சமீபத்துல நடந்த ஒரு உலக கார் பந்தயத்துல நம்ம பாரதத்தின் பெருமையை நிலைநாட்டினார். அரசியலை நடிப்பை தாண்டி அவர் ஒரு சாதனை செய்திருக்கிறார், நம்ம இந்தியாவை பெருமைப்பட வைத்திருக்கிறார். ஸோ இரண்டும் சேர்ந்து, அதனால தான் நான் எனது ட்விட்டர் பதிவில் என்ன போட்டேன்னா, தனது கார் பந்தயத்தில் வெற்றி பெற்று பாரதத்திற்கு பெருமை சேர்த்த அஜித்திற்கு பாரதம் இன்று பெருமை சேர்த்திருக்கிறது நான் போட்டேன். அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால ஆமா, இல்ல இல்ல இல்ல. இப்ப எனக்கு என்ன கேள்வினா, பாரதத்துக்கு பெருமை சேர்த்திருக்காரு அஜித், ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கு. பட் நீங்க கொடுத்த விருது என்ன காரணத்துக்காக கொடுத்தீங்க? அந்த விருதோட தன்மையை பாத்தீங்கன்னா, ஒரு திறமையாளர்கள், பிரபலமானவர்கள், எந்தவித எதிர்மறை கருத்தும் இல்லாதவர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அஜித் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு தயவு செய்து அஜித்துக்கு பெருமை சேர்க்க வேண்டுமே தவிர விஜய்க்கு சிறுமை சேர்க்கிறதுக்காக தான் நாங்க அவருக்கு பெருமை சேர்த்தோம்னு இதை சிறுமைப்படுத்தி விடாதீர்கள் என்று எனக்கு தாழ்மையான கருத்து. இல்ல, சோசியல் மீடியால எல்லாம் இதே கேள்விதான் கேட்டுட்டு. சோசியல் மீடியால எது செஞ்சாலும் அப்படிதான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். நேர்மறையான சோசியல் மீடியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து வருகிறது. நான் வைக்கிற இந்த நிகழ்ச்சி மூலமா நான் வைக்கிற மிகப்பெரிய கோரிக்கை, இணையதள வாசிகள் இணையதளத்தை ஒரு நேர்மறையாக பயன்படுத்துங்கள். இப்ப எங்களே ஒருமையில ஒன்னும் தெரியாத நீ அப்படி ஒரு தயவு செய்து, தமிழர்கள் என்றாலே மரியாதை கொடுப்பவர்கள், அந்த தமிழை இணையதளத்துல அழகா பயன்படுத்துங்க. எதற்கெடுத்தாலும் எதிர்மறை, ஒருமையில பேசுறது, தப்பா பேசுறது, இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அது பாராட்டுங்க. பாஜக எது செஞ்சாலும் விமர்சனம் செய்யணும்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. அதை பற்றி நான் கவலையும் படலை, அவ்வளவுதான். பீகார் மாநில பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் கேட்கும் வாய்ப்பு எனக்கு கிடைச்சதா கனிமொழி சொன்னாங்க. இந்த பட்ஜெட் பீகாருக்கான பட்ஜெட். அதாவது துரதிருஷ்டவசமா பாரத பட்ஜெட் அவங்க காதலை விழல் என்றது மிக மிக வருத்தமுள்ள ஒரு விஷயம். பீகார் அப்படின்னும் போது அவங்களோட தேர்தல் வியூக அமைப்பாளராக யாரை கூட்டிட்டு வந்தாங்க? பீகார்ல உள்ள பிரசாந்த் கிஷோரை தான் கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப நாம சொல்லலாம்ல, அவங்களுக்கு தமிழ்நாட்டுல யாரும் கிடைக்கலையா? தமிழ்நாட்டுல உள்ள அறிவாற்றல் மீது, தமிழ்நாடோட வியூக அமைப்பாளர்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்ப சுயநலம் என்று வரும்போது எந்த மாநிலமும் கிடையாது இவங்களுக்கு. பீகாரை பற்றி இன்னைக்கு வளர்ந்து வருகின்ற ஒரு மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனா அவங்கள விட எங்களுக்கு தமிழகத்தின் மீது அக்கறை இருக்குது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இங்க இத்தனை அமைச்சர்கள் இருந்தீங்க, சிதம்பரம் தான் பட்ஜெட்டை தாக்கல் செய்யினார். எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு திட்டங்களை கொண்டு கொடுத்துட்டீங்க? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல, ஆக நீங்க செய்யும் போது எதையுமே செய்யாம இன்னைக்கு கூட
என் கார்ல கூட பின்னால் ஒட்டியிருக்கேன் பாருங்க, அப்படிப்பட்டவங்க தான் ஒட்டி வச்சிருக்கேன். 6000 கோடி தமிழகத்திற்கு ரயில்வேல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 12 லட்சம் ஊதியம் வாங்குபவர்களுக்கு வருடத்துல வருமான வரி கிடைக்கலன்னா தமிழகத்துல உள்ள ஊதியம் வாங்குபவர்களும் பலன் பெறுகிறார்கள் அல்லவா? ஒட்டுமொத்த இப்ப நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்றீங்க, திருநெல்வேலிக்கு இது, தூத்துக்குடிக்கு இது அப்படின்னா பண்றீங்க இல்ல. தமிழகத்திற்கு ஒட்டுமொத்த வளர்ச்சி திட்டத்தில் அதில் தூத்துக்குடிக்கும் பங்கு இருக்கும், திருநெல்வேலிக்கும் பங்கு இருக்கும், மதுரைக்கும் பங்கு இருக்கும், சென்னைக்கும் பங்கு இருக்கும். இப்ப சென்னைன்ற பெயரே வரல. அதனால நான் ஒன்னே ஒரு கேள்வி கேட்கிறப்ப, பட்ஜெட்ல தமிழ்நாடு வருதா இல்லையான்றது ரெண்டாவது. நீங்க என்ன மாடல்னு சொல்றீங்க? உங்க ஆட்சியோட மாடல் என்ன மாடல்? தமிழ்நாடு மாடல் இல்ல, திராவிட மாடல். அப்போ உங்க ஆட்சியோட மாடல் கூட தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சிக்கு தமிழ்நாடு மாடல்னு பெயர் வைக்க மாட்டேன்றீங்க. மாடல்ன்றதே ஆங்கிலம் தான். தமிழ்நாடு மாதிரி, தமிழ்நாடு உதாரணம் அப்படின்னு சொல்லாம திராவிட மாடல்னு சொல்றீங்க. உங்க பேர்லயே தமிழ்நாடு கொண்டு வர மறுக்கிறீங்க. அதனால எல்லாவற்றிலும் அரசியல் செய்யணும், அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவுதான் என்னை பொறுத்த வரைக்கும். 2026 தேர்தல் நமக்கு வாழ்வா சாவாங்கிற மாதிரி தான் இருக்குன்னு அதிமுக பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு இது என்ன மாதிரி? நான் ஒரு டாக்டர், நான் சாவான்ற வார்த்தையை நான் எடுக்க மாட்டேன். வாழ்றதுதான் எல்லாரோட குறிக்கோளாகவும் இருக்க வேண்டியது. யாரும் ஒரு தேர்தலில் தோத்துணும் செத்து போயிட போறது இல்ல. தோத்து போவர்களெல்லாம் செத்து போனால் யாருதான் உயிரோட இருக்கிறது. அதனால வாழ்வா சாவான்லாம் இல்லை, மக்களுக்கு வாழ்வளிக்க வேண்டும். மக்கள் இன்று மிகவும் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பள்ளியில பாலியல் பிரச்சனைகள், கல்லூரியில பாலியல் பிரச்சனைகள். நீங்க இன்னைக்கு ஒரே ஒரு கம்பேரிசன் பண்ணுங்க. இதுக்கு முன்னால இவ்வளவு பிரச்சனைகளை நாம சந்தித்திருக்கோம். ஏன்னா குற்றவாளிகள் ஊக்கப்படுத்தப்படுகிறார்கள், குற்றவாளிகள் அரவணைக்கப்படுகிறார்கள். குற்றம் செய்பவர்கள், நான் திமுக கொடியை போட்டுட்டு போனா என்னை யாரும் கேட்க மாட்டாங்க, தோல்லையும் கேட்க மாட்டாங்க, போலீஸும் கேட்க மாட்டாங்கன்ற அளவுக்கு தைரியம் குற்றவாளிகளுக்கு வருகிறது என்றால் என்ன? அப்ப இவர்கள் ஆட்சி அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுக்கு என்ன வியூகம் எல்லாம் அமைக்கிறோமோ அதை அமைக்கணும். அவ்வளவுதான் என்ன பொறுத்த மட்டும். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கூட்டணி, இந்தி கூட்டணி தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட வேண்டியது. அதற்கு என்னென்ன வியூகங்கள் கட்சிகள் கொண்டு வர வேண்டுமோ அதை கொண்டு வர வேண்டும். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், எல்லோரும் உறுதியாக இருக்க போகிறீர்களா, இல்லை என்றால் உதிரியாக இருக்க போகிறீர்களா? உதிரியாக இருந்தால் மறுபடியும் அந்த உதிரி இடைப்பட்டத்துல 2024 மக்களின் ஆதரவு இல்லை என்றால் கூட வேறு வழி இல்லாமல் 40 அவங்க வந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்பை கொடுத்து விடக்கூடாது என்பதில் அனைத்து கட்சியும் உறுதியாக இருக்க வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். எந்த கருத்து? தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அமைந்தால் என்ன நடக்கும்? நல்லது நடக்கும். குஜராத்ல நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது, மத்திய பிரதேசத்துல நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அதே மாதிரி நல்லது நடக்கும், அவ்வளவுதான். இன்னைக்கு கர்நாடகால ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கொண்டு வர நாமெல்லாம் ஏற்பாடு செய்தோம், மக்கள் கவலை அளிக்கிறார்கள். அதனால ஒண்ணுதான் நான் சொல்றேன், இன்னைக்கு இந்தியா முழுவதும் நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மக்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிய எங்க பக்கம் கொண்டு வர்றதுக்கு நிறைய செக் வச்சிருக்கிறோம், எப்படியும் எடப்பாடி எங்க பக்கம் தான் வருவேன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி செக்? யார் சொன்னாத? யார் சொன்னான்னு சொல்லுங்க. யாரோ சொல்றதுக்குலாம் பாரதிய ஜனதா கட்சியில உள்ளவங்க தான். அவங்ககிட்ட போய் கேளுங்க. ஒருத்தவங்களோட கருத்துக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. அதான் அரசியல்ல ஒரு பெண் எவ்வளவு போல்டா இருக்கணும், என்ன மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்ப போல்டா இருந்துதான் ஆகணும். போல்டாவும் இருக்கணும், கோல்டாவும் இருக்கணும்ப்பா. நல்லவங்களாவும் இருக்கணும், தங்கமா இருக்கணும். ஆனா அதுக்கு இரும்பாவும் இருக்கணும். தங்கமா இருந்தீங்கன்னா ஆடம்பரமா போட்டுட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. இரும்பா இருந்து கடப்பாற மாதிரி இருந்தாதான் ஆக தங்கமாகவும் இருக்க வேண்டும், சிங்கமாகவும் இருக்க வேண்டும். ரொம்ப உறுதித்தன்மை பெண்களுக்கு அரசியலில் மிக மிக முக்கியம். அதே மாதிரி விமர்சனங்களை கடந்து செல்கின்ற மனப்பாங்கு மிக மிக முக்கியம். ஏன்னா அரசியலை நீங்க எடுத்துக்கொண்டீர்கள், ஒரு ஆண் தலைவர், பெண் தலைவர். ஆண் தலைவர் மேல விமர்சனங்கள் அவ்வளவா வைக்க மாட்டாங்க. பெண் தலைவர்கள் மீது கடுமையான விமர்சனங்கள், அவர்கள் உருவம், அவர்கள் வயது. பெண்ணை நான் ஒண்ணுல பார்த்தேன், ஒரு அரசியல் கட்சி தலைவரை பத்தி போட்டிருக்காங்க. அவங்க நல்லா அழகா நல்லா உடைத்திருக்காங்க. கிளவிக்கு உனக்கு என்னன்னு. பெண்கள் 40 வயசு தானன்னா உடனே கிளவின்னு எழுதுறானுங்க. அதே தான் 65 வயசு 70 வயசுல இளைஞரணி தலைவரால இருக்க முடியும் ஆண்களால.
ஆக இது வந்து ஒரு பார்வை பெண்கள் மீது இருக்குதுல்ல, இந்த பார்வை இது ரொம்ப தவறான பார்வை. இது மாற்றப்பட வேண்டும். ஆனா அதுக்காக பெண்கள் வந்து சுணங்கி இருந்தோம் என்றால் அதுல எந்த விதத்திலையும் நம்ம சாதிக்கவே முடியாது. உறுதித்தன்மை நம்மிடையே இருக்க வேண்டும். விமர்சனங்களை தாண்டுகின்ற தன்மை மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. திரு வாஜ்பாய் அவர்களிடம் இல்லாத ஒரு தந்திரம் பிரதமர் மோடியிடம் இருக்கு. இந்த விஷயத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னா என்ன இருக்கு? இல்ல இல்லாத தந்திரம்னு ரெண்டு தலைவர்களை நான் ஒப்பிட விரும்பவில்லை. மோடிஜி வந்து இன்னும் அதிகமாக உறுதித்தன்மை உள்ளவர். அது வாஜ்பாய் அவர்கள்ட்ட அதே உறுதித்தன்மை இருந்தது. வாஜ்பாயிடம் இருந்தது ஒரு அப்பாவிடம் இருந்த அன்பு. மோடிஜி அவர்களிடம் இருக்கும் ஒரு அன்பு ஒரு போர் வீரனான ஒரு சகோதரனிடம் இருக்கும் அன்பு. அதான் வித்தியாசம், வேற ஒண்ணு. புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த பேர் சொல்லும் போது உங்க மைண்ட்ல வர விஷயம் அப்படின்னா என்ன இருக்கு? இல்ல எனக்கு அவர் பேர் சொல்லும் பொழுது எனக்கு மைண்ட்ல வருது அரசியலமைப்பு சட்டம். இன்னொன்று, காங்கிரஸ் எந்த அளவிற்கு அவர் வாழுகின்ற காலத்தில் அவரை எவ்வளவுக்கு எவ்வளவு உதாசீனப்படுத்தி அவருக்கு எந்த விதத்திலும் அரசியல் அமைப்பிலையோ இல்லைன்னா அவர் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையா இருக்க வேண்டும் என்றும் அவரை எப்பவும் அவரை கீழே தள்ளுவதில்தான் காங்கிரஸ் உறுதியாக இருந்தது எனக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு வந்து அம்பேத்கரை எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அவரை வந்து ஒரு பிரதிநிதியாக விடாம, அவரை வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆக விடாம, அவர் ஒரு அமைச்சராக கூட தொடர விடாம, அது அவரை ராஜினாமா செய்யற அளவுக்கு அவருக்கு பிரச்சனைகளை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தது காங்கிரஸ். ஆக ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவரை மதிக்காமல் காங்கிரஸ் இருந்தார்கள் என்பதுதான் எனக்கு நினைவிற்கு வரும். ஆனா மோடிஜி அண்மையில் செல்வ பெருந்தகை ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாரு. கச்சத்தீவை கொடுத்தது ராஜதந்திரம். இந்திரா காந்தி அவங்க வந்து எப்பயுமே ஒரு விஷயம் பண்றதுன்னா ஒரு ராஜதந்திர அடிப்படையில தான் பண்ணுவாங்க. இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க கனிம வளம் இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் பேசும்போது மீனவர்கள் மீது தொடர் கைதும் தாக்கப்படுறதுக்கான ரீசனே பாஜக ராஜதந்திரம் இல்ல, கூஜா தந்திரம். ஏன்னா இந்திரா காந்திக்கு கூஜா தூக்குறதுக்காக அன்னைக்கு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக ஒப்புக்கொண்டது அது. இதை எந்த இடத்துல என்னால சொல்ல முடியும். அன்னைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் சென்றது பாரதிய ஜனதா கட்சி. அன்று மரியாதைக்குரிய ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கச்சத்தீவு நமது நாட்டில் ஒரு பகுதி, அதனால் அதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை வாலித்தீவுன்னு சொன்னாரு. அது நம்ம நாட்டோடது, அது வாலித்தீவுன்னு அதை சொன்னார். ஆக வாஜ்பாய் அவர்கள் அதை அப்படி சொன்னார்கள். ஆக நம்ம நாட்டோட ஒரு அங்கம் என்று நாங்கள் சொல்லி கொண்டு இங்க பங்கம்னு கொண்டு கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து ராஜதந்திரம் அதெல்லாம் என்ன பேசி கொண்டிருக்க. அப்புறம் ஏன் பிஜேபியை குறை சொல்கிறீர்கள்? இன்னைக்கு கூட மீனவர்கள் பிரச்சனை அதிகமாக வருவதற்கு கச்சத்தீவை கொடுத்தது காரணம். இது நீங்க இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு ஆயிடுமா? காரணம் அதுதான். கச்சத்தீவை மீட்டால் மீனவர்கள் பிரச்சனை சரியாயிடுமா? அதனால ஒண்ணும் சரியாகும் இல்ல. அதுவும் ஒரு காரணம். அதுல சில பிரச்சனைகள் தீர்க்கப்படலாம் என்பது நமது கருத்து. கடந்த சில தினங்களாகவே சீமான் ஒவ்வொரு விஷயம் பேசும்பொழுது இவர் பாஜகவுக்கு ஆதரவா இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்தவங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அப்படிலாம் சொல்றாங்க. சீமான் இப்படி எல்லாம் பேசுறாரு, இதெல்லாம் பாஜகவுக்கு ஒரு படி கொஞ்சம் ஒரு பேக் போனா. நான் என்ன கேக்குறேன், ஒரு 2 அரசியல் கட்சி தலைவர்கள் ஆதரவாகவோ ஒருவர் கருத்தை ஒருத்தர் பேசினா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன். ஆக இதுதான் தப்பு. அதாவது ஒரு கட்சினா அது எதிர்த்தே பேசிட்டு இருக்கணும்ல. அவரு சில கருத்துக்களை சொல்கிறார், எங்களுக்கு ஆதரவாக சொல்கிறார், நாங்கள் சில கருத்துக்களை சொல்கிறோம், அது அதே சமயத்துல சில எதிர்கருத்துக்களையும் சொல்கிறார். அவர் சொல்கின்ற எதிர்கருத்துல எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஆதரவு கருத்துக்களே நான் ஓகே எங்களுக்கு ஆதரவா கொடுக்குறோம், நாங்க மகிழ்ந்து எடுத்துக்கொள்கிறோம். இத்தகைய மனநிலை இருக்க வேண்டும். சீமானுக்கு வந்து இந்த காவி ஸ்டாம்ப் குத்தி உடனே அதுக்கு இந்த டீம் அந்த டீம், நான் கூட உடனே அதனால தான் விளையாட்டா சொன்னேன், நான் பி டீமான்னு கேட்கும்போது எங்க டீமை எடுத்து சிலதை பேசுறான்னு. எல்லா டீமும் பேசல, சிலதை எடுத்து பேசுகிற. இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே. அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து விஜய்கிட்ட போயிட்டு சேர்ந்துட்டு ஆனா திருமாவளவனை வந்து பார்த்தா அது ஆரோக்கியமான அரசியல். ஆனா சீமான் வந்து பாஜகவோட கருத்தை எடுத்து பேசினா அது ஆரோக்கியமான அரசியல் இல்ல. உடனே ஏதாவது ஒரு டீம் அப்படின்னா என்ன, விஜயோட பி டீமா திருமாவளவன் கட்சி அப்படின்னா வந்து நேரா பாக்குறதுக்கு. அப்போ இந்தி கூட்டணியில இந்த திராவிட முன்னேற்ற கழக கம்பெனில எது நடந்தாலும் யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. பிஜேபின்னு உடனே எல்லா கருத்தும் வரும். அதான் எனக்கு என்னன்னு தெரியல. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒற்றை கோட்ல டிராவல் பண்றாங்களே இந்த கட்சிகள் எல்லாம் பாஜகவை
மீட் பண்ணி நாங்களும் உங்க கட்சியில சேர்ந்துக்கிறோம்னு சொன்னா? யார் வந்து சேர்ந்தாலும் நாங்க மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். நாங்க ஏன் விடுக்கிறோம்? யார் வந்து மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் கொள்கைகளை ஏற்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் நல்லாட்சியின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதே நேரத்தில் தமிழகத்தில் இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்று வந்தால் நாங்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வோம். 2026 இந்த எலெக்ஷன்ல பாஜக தலைமையில கூட்டணி அமையுமா? மற்ற கட்சிகளினுடைய கூட்டணியில பாஜக போய் கலந்துக்கிறோமா? பாஜக அங்கம் வகிக்கும் கூட்டணி இருக்கும், பாஜக அங்கம் வகிக்கும் ஆட்சி இருக்கும். மகிழ்வித்து மகிழ் அப்படின்னாலே அது எடுத்துக்காட்டே நீங்க தான் நினைக்கிறேன். அது சரி, அது எப்போ ரொம்ப சரியா சொன்னீங்க. எப்பவுமே மகிழ்ச்சியா நாமளும் இருக்கணும், மற்றவங்களையும் மகிழ்ச்சியா அடைய செய்து கொண்டே இருக்கணும். நாமளும் சிரிக்கணும், அவங்களும் சிரிக்கணும், நாமளும் பூரித்து இருக்கணும், அவங்களும் பூரித்து இருக்கணும். அவ்வளவுதான். அப்பாவை பார்த்து அரசியலுக்கு வந்தீங்க. ஆமா, அப்பா பார்த்துன்றதை விட அது அப்படியே எனக்கு உள்ளுணர்வு. நானே நினைச்சுக்குவேன், நான் அரசியலை ஈர்த்தனா அரசியல் என்னை ஈர்த்துதான்னு தெரியல. ஒரு அரசியலுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு பாண்டிங் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு அரசியல் மீது ஒரு நீங்க சொன்ன மாதிரி அப்பா பேசுறது வர்றது, அப்பாவுக்கு கூட எழுதுறது, அப்பா மீட்டிங் போறது, அப்பா கூட மீட்டிங் போறது, அப்பா பேசுறத டிவியில பாக்குறது, இதே மாதிரி என்னோட கவனம் முழுசா வந்து அரசியல்ல சின்ன வயதுல இருந்தே இருந்துட்டதுனால எனக்கு வந்து முதன்மையானது எது, பிரைமரி எதுன்னா எனக்கு அரசியல் தான் ஞாபகம். ஒரு குடும்பம், என்னோட ப்ரொஃபஷன் எல்லாமே எனக்கு ரெண்டாவது தான். ஒரு வெறித்தனமான ஒரு அரசியல் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அதனாலதான் ஒரு ரொம்ப ரொம்ப வசதியா இருந்த ஒரு ஆளுநர் வாழ்க்கையை கூட அதை அனுபவிக்க மனது ஏற்றுக்கொள்ளாம நம்ம மக்களுக்கானவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றிக்கொண்டே இருந்ததற்கு காரணம் அதுவா இருக்கலாம். என்ன ஃபுட்டு மெனுனா என்னன்னு பாத்தீங்களா? இது சிகப்பு அரிசி புட்டு, இது வந்து முளை கட்டிய பச்சை பயிறு, இது பாயாசம், இது சக்கரை வெள்ளிக்கிழங்கு லட்டு உருண்டை, இது வடை, பருப்பு வடை. இதை விட சத்தான ஒரு தட்டு வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, ஸ்ப்ரவுட்டிங்ல புரோட்டீன் அபரிதமா இருக்கு, எல்லா சத்தும் இருக்குது. சக்கரை வெள்ளிக்கிழங்கு மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ள கிழங்கு கிடையவே கிடையாது. பருப்புலேயும் உங்களுக்கு இதில் வந்து ஆயாசமாக இருந்த நேரத்தில் இப்போ பாயாசம் கிடச்சிருக்கு நமக்கு. ரொம்ப நல்ல சாப்பாடு. நானும் வீட்லேயும் சாதாரணமாக சாப்பாடு ரைஸ்லாம் சாப்பிட மாட்டேன். எங்கள் வீட்டில் சாப்பிட்டா கூட அன்றைக்கி ஏதாவது ரெட் ரைஸில் சாதாரண சாப்பாடு, ஒரு கூட்டு, ரசம், அப்படி தான் சாப்பிட்டேன். சாதாரணமாக உள்ள மாதிரி ரைஸு, அப்புறம் குழம்பு, அப்புறம் கூட்டு அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஏதாவது ஒரு சிகப்பு அரிசியில் சாதம் செஞ்சுருப்பாங்க, கீரையோ இல்லைன்னா கூட்டோ ஏதாவது வச்சு பிசைஞ்சு சாப்பிட்றோம். அவ்வளோதான் என்னோட சாப்பாடு. இப்போ வீட்டில் இருக்கும்போது சரி, கேம்பெயினோ வெளியில் மீட்டிங்லாம் அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். வீட்டில் எவ்வளவு கட்டுப்பாடோடு இருக்குமோ வெளியே போய் கட்டுப்பாடே இல்லாமல் என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்டு பழகிறது. அதனால தான் நான் வந்து வெயிட்டான தலைவரானேன் அப்போ. ஆமாம், ரொம்ப வெயிட்டான தலைவராகிட்டேன். தலைவராகும்போது மெல்லிசா தலைவராகி முடித்த உடனே 10 kg ஏறினேன். ஏன்னா எராட்டிக் ஃபுட்டு, எராட்டிக் டைமில் சாப்பிட்றது. வீட்டில் அதுவும் டாக்டராக இருக்கும்போது ஒரு 15 வருஷமா அதே வெயிட்டை மெயின்டைன் பண்ணி ரொம்ப காஷியஸாக இருந்து டாக்டராக இருக்கும்போது என்னோட நேரம் என் கையில் இருந்தது. அப்புறம் மற்றவங்க கையில் போனோடனே நிறைய 11 மணிக்கு சாப்பிடுவோம், 12 மணிக்கு சாப்பிடுவோம். அப்புறம் என்ன செய்வாங்க, இன்னொன்று என்னென்னா எங்கள் கட்சியில் பல தலைவர்கள் அசைவம் சாப்பிட மாட்டாங்க. நான் அசைவ தலைவர்னால நான் வர அன்னைக்கு பிரியாணி, மற்ற தலைவர்களுக்கு அதெல்லாம் வைக்க முடியாதுருக்காங்க, பிரியாணி, மீன், கூட்டு அதெல்லாம் வச்சிருவாங்களே சார். மற்றவங்களுக்காக நானும் 12 மணி 1 மணிக்கு நைட்லாம் மீட்டிங் முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு ஃபுட்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஆமா, ராஜ்பவனுக்கு வரும்போதே அவங்க இந்த கிச்சடி, இட்லி அதெல்லாமே கேட்பாங்க. திருப்பரங்குன்றம் சைவ மலையா அசைவ மலையா மாத்திட்டதா சொல்றீங்க? என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிறதா தான் சொல்றாங்க. என்ன நடக்குது? முருகனுக்கான குன்றம், ஸ்ரீகுன்றம், சைவ மலை இல்லை, அசையா மலை. அது யாரும் அசைக்க முடியாத மலை, சைவ மலை, அசையா மலை. இந்த மலையை அசைத்து பார்க்கணும்னா யாரும் விடமாட்டோம். அதுக்காக தான் இந்த போராட்டம். இந்துக்கள் எந்த விதத்திலும் அங்க தொழுகை நடத்தினதை எதுவும் சொல்லலை. சகோதரத்துவத்தோட அவங்க மட்டும் இல்லை, இவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க.
ஆனா அங்க போய் வேறுபாடை ஏற்படுத்தும் ஒரு மனநிலையில ஆடு வெட்டுறது, கோழி வெட்டுறது, பிரியாணி செய்யறது, ஒரு இடத்துல அந்த நம்பிக்கை இருந்தது என்றால் அதை மதிக்க வேண்டியது நமது கடமை. அதைத்தான் நாங்க கேட்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. குன்றம் ஸ்ரீகுன்றத்தை சிக்கந்தர் மலையா ஆக்கிடாதுங்க அப்படின்றதுதான் நம்மளோட வேண்டுகோள். நிச்சயமா சகோதரத்துவத்தை மதிக்கிறேன், நானும் மதிக்கிறேன். இதை அங்கேயும் தொழுகை நடக்குது, இங்கேயும் பூஜை நடக்கிறது, யாரும் எதுவும் சொல்லலை. ஆனா நவாஸ்கனி போன்றவர்கள் போய் அதை அரசியலாக்கி வேறுபாடு கொண்டு வரும் பொழுது நாம் அதை எதிர்க்கிறோம். இல்ல இத்தனை வருஷம் இல்லாத ஒரு பிரச்சனை இந்த நாட்கள் மட்டும் இத்தனை பேசும்போது வருஷம் இல்லாம ஏன் இப்ப போய் பிரியாணி சாப்பிடுறாங்க? இப்ப போய் ஏன் ஆடு மாலி கோடி வெட்டிட்டு போட்டோ எடுத்து நான் திருப்பரங்குன்றத்துல பிரியாணி சாப்பிடுறேன்னு ஏன் இணையதளத்துல பரவ விடுறாங்க? அப்ப உங்க உணர்வை இடறாங்களா இல்லையா? உணர்வை இடறும் போது நாம அவங்கள எதிர்த்து போராடித்தான் ஆக வேண்டும். அவர் என்ன நவாஸ்கனி என்ன சொல்றாருன்னா, முருகரும் வேணும் சிக்கந்தரும் வேணும், எங்களுக்கான இடம் ஒரு 50 சென்ட் இருக்கு, அதுல கொடிமரம் இருக்கு, நாங்க அங்கதான் நாங்க பூஜை பண்றோம், மலை எங்களுக்கு சொந்தம் நாங்க சொல்லவே கிடையாது. அப்புறம் சிக்கந்தர் மலைன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு அவர் தான் சொன்னார். நேற்று நான் தொலைக்காட்சியில பார்த்தேனே நானு. அதைத்தான் நாங்க சொல்றேன், எங்க உரிமை பறிபோக கூடாது. 1000 ஆண்டுகளாவது இருக்கின்ற அந்த திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றத்துல என்னப்பன் முருகன் மட்டும் இல்ல, அங்க சைவமலை சிவன் இருக்காரு, பெருமாள் இருக்காங்க. காலங்காலமா மக்கள் நாங்க ஒரு ஸ்தூபத்துல விளக்கு ஏற்ற முடியலைங்க. ஆக பெரும்பான்மை மக்கள் உணர்வுபூர்வமாக வாழுகின்ற இடத்தில் அவர்களுக்கான உரிமை பறிக்கப்படும் பொழுது ஏன் அதை கேள்வி கேட்க கூடாதுன்றதான் எனது கேள்வி. சில பேர் எல்லாரோட உணர்வுகளையும் நாங்க மதிக்கிறோம், எந்த விதத்திலையும் யாரோட உணர்வையும் நாம இடறவே இல்லை. நிச்சயமா சிக்கந்தர் இல்லைன்னா அவங்க பெரும்பான்மை மக்கள் அவ்வளவு பேர் வர இடத்துல சிக்கந்தர் மலை அந்த தர்கா இருக்கிறது இவ்வளவு நாள் அனுமதித்து கொண்டு தானே இருந்தாங்க. சகோதரத்துவத்தோட தானே அவங்க இணைந்து நடந்து கொண்டு இருந்தாங்க. அரசியல்வாதிகள் பிரிவினை ஏற்படுத்துவது, பெரும்பான்மை மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது அதை பத்தி கேள்வி கேட்காம, சிறுபான்மை மக்களுக்குன்னு உடனே அவங்களும் எங்களுக்கு நாங்க உணர்வோட தான் இருக்கிறோம், ஆனா ஓட்டு வங்கிக்காக அவர்களை பாதுகாப்பதாக நினைத்து கொண்டு பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை இடறுவதை எங்களால் ஒத்துக்கொள்ள முடியாதுன்றதான் இந்த சிக்கந்தர் மலையோட நாங்கள் எதிர்ப்பது. எங்களது ஸ்ரீகுன்றம் என்பது எங்களது உரிமை என்பதை நாங்கள் சொல்கிறோம். மாமனாவும் மச்சனாவும் அண்ணன் தம்பியாவை தான் பழகிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினர் தான் வெளியூர்ல இருந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம்னா பண்ணி பிரச்சனை பண்றதா சேகர் பாபு சொல்றாரு. சேகர் பாபு வேற எப்படி சொல்லுவாரு? நீங்க யோசனை பண்ணுங்க, எப்படி சொல்வாரு? பாஜக மேல நியாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதைத்தான் நாங்க சொல்றோம். எல்லா கோயிலும் இந்து கோயிலோட உண்டியல் உங்களுக்கு வேணும், எல்லா இந்து கோயிலோட ஆதரவு உங்களுக்கு வேணும். ஆனா இந்துக்களுக்கு நீங்க ஆதரவா இருக்க மாட்டீங்க. முருகன் மாநாடு நடத்துனீங்கல்ல, இப்ப முருகன் கோயில ஒரு பிரச்சனைனா நிக்கணுமா வேண்டாமா? ஓட்டு வங்கிக்காக நீங்க நிக்க மாட்டீங்க. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஒண்ணு கேட்கிறேன், 1000 குடமுழுக்கு நடத்தியாச்சு, ஒரு குடமுழுக்கு முதலமைச்சர் போனாரா? தீபாவளி இந்த மாதிரி நான் எனக்கு தீபாவளி அன்னைக்கு இப்ப எப்படி சுமிதா வீட்டுக்கு வந்திருக்கணும், அதே மாதிரி எங்க தொண்டர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் தீபாவளிக்கு நாங்க போய் பலகாரம் சாப்பிடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அப்போ நான் போய் வாழ்த்து சொல்லுவேன். என்னைக்கான முதலமைச்சர் வாழ்த்து சொல்லியிருக்காரா தீபாவளிக்கு? எங்களுக்கு இந்துக்களுக்கு இல்லை. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்களோட கிறிஸ்தவ சகோதரர்கள் வீட்டில் போய் கேக் வெட்டி எல்லாம் சாப்பிட்டு அவங்களுக்கு நான் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி முக ஸ்டாலின் என்னைக்காவது இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரா? இஸ்லாமியர்களோட அவங்களோட விருந்துல அந்த நோன்புல நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு என்னைக்காவது எங்களோட ஆடி கஞ்சி கூழ் அந்த அண்ணன் ஓட்டு போடுற இந்துக்கள்கிட்ட இந்த ஆடி கஞ்சி கூழை வாங்கி என்னைக்காவது கொடுத்துருக்காரா? இதைத்தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். ஏன் பாராபட்சமா இருக்கிறீங்க? இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களே, ஏன் ஒரு குடமுழுக்குள்ள கூட நீங்க கலந்து கொள்ளல? ஏன் இந்துக்களுக்கு பிரச்சனை மாத்திரம் ஏன் குரல் கொடுக்க மறுக்கிறீங்க? ஏன் இந்துக்கள் விழாக்கள்ல மாத்திரம் நீங்க கலந்து கொள்றது இல்ல? நீங்க நோன்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி ஏன் ஆடி கஞ்சி குடிக்கிறது இல்ல? ஏன் கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்ற மாதிரி ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றது இல்லை? இதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டும். ஆக இந்த துவேஷத்தோட இந்த வேற்றுமையோட நீங்க எங்க திருப்பரங்குன்றத்தையும் நீங்க அணுகுனீங்கன்னா எங்க உரிமை பறி போயிடும். நாங்க எச்சரிக்கையாக இருக்கிறோன்றதான் எனது கருத்து. எங்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க வழிபாடுக்கும் அவங்க தொழுகைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓட்டு வங்கிக்காக அவர்களை தாஜா செய்கிறோம் என்று எங்கள் உணர்வை புண்படுத்துவது மட்டும்தான் எங்களோட பிரச்சனை. அதை நாங்க விடமாட்டோம் என்பது எனது கருத்து. ஜாதியின் அடிப்படையில ஒருத்தவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதா பலரும் சொல்றாங்க. உண்மையில அப்படிலாம் இருக்கா? இல்லையே.
எங்கேயுமே இப்போ இல்லை. இருந்தது, அதை எதிர்த்து எல்லாரும் தான் போராடணும். ஆனா நாங்க என்ன சொல்றதுன்னா, பெரியார் தான் அதுக்கு போராடினாரு, மற்றவங்கலாம் போராடலைன்னு சொல்ல முடியாது. எந்த தாழ்த்தப்பட்டவரை கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொன்னது, அவரை அறநிலையத்துறை ஆக்கி கக்கன் அவரை கோயிலுக்குள்ள நுழைய வச்சவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இதே மாதிரி ஏன் நாடார் குல மக்கள்லாம் சிவகாசியில காளி கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லும்போது எல்லா ஜாதிக்காரங்களும் தான் இணைந்து அவங்களையும் சேர்த்து கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போனது. ஆக பல இடங்களில் இப்ப பட்டியலின மக்கள் உள்ள போகக்கூடாது அப்படின்னு சில கோயில்கள்ல இருக்கு. இது மனிதர்கள் உருவாக்கினது. யாருமே இப்ப நாங்கெல்லாம் அதுக்கு சித்தமா ஆதரவே இல்லை. எங்களுக்குள்ள கவலை என்னன்னா, கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்றதுக்கெல்லாம் என்னமோ நாங்க ஆதரவு இருக்கிற மாதிரி, இவங்க தான் சமூக நீதியை பேசுற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது தவறுன்றது எனது கருத்து. அந்த கருத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. எல்லாரும் சமன்ற கருத்தை நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். நாங்க எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றோம். நீங்க தான் பிரிவினையை ஏற்படுத்துகிறேன்னு நான் குற்றம் சாட்டுகிறேன். அதுக்கு பதில் சொல்லட்டும் நான். எவ்வளவு பெரிய பதவி வந்தாலுமே ஒரு மாநில தலைவருங்கிற பதவி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னேன். இன்னும் அந்த ஆசையெல்லாம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை ஆசைன்றது இல்லை. என் கட்சி என்ன பொறுப்பு கொடுத்தாலும் எனக்கு பிடிச்ச பொறுப்பு தான். இதுவரைக்கும் 25 ஆண்டு காலமாக நான் பல பதவிகள் இருந்திருக்கேன், பொறுப்புகள் இருந்திருக்கேன். என்னைக்குமே எனக்கு இது வேணும்னு நான் கேட்டதில்லை. ஆனால் மாநில தலைவர்ன்ற பதவி ஒரு பிடித்தமான பதவின்றது. நான் அது 5.5 வருஷம் இருந்தேன். பல பதவிகள் இருந்தாலும் ஒரு கட்சியோட மாநில தலைவர்ன்ற பதவி எனக்கு பிடித்த பதவி தான். உடனே அதுக்கு ஆசைப்படுறீங்களா, உடனே அதுக்கு தான் மூவ் பண்றீங்களான்னா கேட்காதுங்க. பிடிச்ச பதவி, அவ்வளவுதான். நடிகர் விஜய் தாவேகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சி டீம், பி டீம் இப்படிலாம் சொல்றாங்களா? இவங்க சொல்றதுக்கான காரணம்லாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? எதுக்காக ஒரு இப்படிலாம் சொல்றாங்க? யோசித்தா பேசுறாங்க. எதையோ ஒன்று பேசணும்னு பேசுறாங்க. அப்படிதான் பேசுவாங்க. இவ சீமான் ஒரு டீமு, தாவேக்கா ஒரு டீமு, திமுக ஒரு டீம்னு சொல்லலை, அதுவும் சொல்லுவாங்க. அதிமுக ஒரு டீமு. எத்தனை டீம் ஏறணுமோ ஏற்றிக்கிட்டே போட்டுமே. ஆனால் ஒன்னே ஒன்று தான், பாஜக கூட தானே பேசுறீங்க அதெல்லாம். அப்போ பாஜக வளர்ந்துருக்குது இல்லை? பாஜக வளரவே இல்லைன்னா எத்தனை டீம்னு ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? பி டீம், சி டீம், இ டீம், எத்தனை டீம், ஜெட் டீம் வரைக்கும் சொல்கிறீங்க, ஏ டு ஜெட். அப்போ பாஜக வளர்ந்துருக்குது இல்லை? இது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். என்ன டீம் வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க, நாங்கள் வளர்ந்து வருகிறோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல் எதிரி அப்படின்னா எந்த கட்சியா இருக்காங்க? எதிரின்றதே எங்களுக்கு கிடையாதுப்பா. நான் எல்லாத்தையும் நாங்கள் நட்போட தான் இருப்போம். எங்களை எதிர்கட்சியை யார் பார்க்கணும் அவங்ககிட்ட போய் கேளுங்க. எங்களுக்கு எதிரிலாம் கிடையவே கிடையாது. ஆனால் கொள்கை ரீதியாக திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிர்கட்சி, காங்கிரஸ் எதிர்கட்சி, இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகள்லாம் எங்களுக்கு எதிர்கட்சி. 2026 தேர்தலில் சந்திக்கணுமா? இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள்லாம் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான கூட்டணி கட்சிகள்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் விரும்புகின்ற கூட்டணி. மக்கள் யாரெல்லாம் தாமரை மலரச் செய்கின்ற கூட்டணி. தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும். சம்டைம்ஸ் நீங்க இந்த லீடரா இருக்கும் பொழுது கேம்பெயின் போகும்போதுனா ஒரு சில வேர்ட்ஸ்னா சோசியல் மீடியால நல்ல வைரல் ஆச்சு. ஆனா என்னென்ன வேர்ட்ஸ்னா ஞாபகம் இருக்கா? நிறைய ஞாபகம் இருக்கு. நிறைய வார்த்தைகளை நான் அடிக்கடி சொல்லுவேன். தமிழ் என்னை, நான் தமிழ் கற்றதனால் தமிழ் பேசவில்லை, தமிழ் என்னை பெற்றதனால் மரபு ரீதியாகவும் மரபணு ரீதியாகவும் வருது. அப்பாட்டிருந்து வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். நிறைய விஷயத்துல அந்த வார்த்தை ஜாலம் வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, 1 கோடி உறுப்பினர் சேர்ப்போம், மோடி ஆட்சி அமைப்போம், இந்த மாதிரி நிறைய ஸ்லோகங்கள். தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், வெற்றிகரமான இந்த வேர்ட்ஸ்ல எங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிறதுனால கிடைக்கிறதா? புத்தகங்கள் படிக்கிறது, நிறைய புத்தகங்கள் படிப்பேன். இரவு 1 மணி நேரம் புத்தகம் படிக்காம நான் தூங்க மாட்டேன். புத்தகங்கள் எனக்கு அப்படியே, புடவைகள் எவ்வளோ வாங்குறனோ அவ்வளோ புத்தகங்கள் வாங்குவேன். புடவைகளும் நிறையா வாங்குவேன், புத்தகங்களும் நிறையா வாங்குவேன். புத்தகங்கள் எனக்கு பிடித்தமான ஒன்று. மகிழ்ச்சியாக இருந்தாலும் புத்தகம் படிப்பேன், கவலையாக இருந்தாலும் புத்தகம் படிப்பேன். புத்தகத்தில் எனக்கு நிறைய பதில் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் படிப்பேன். அமிர்த நீர் சாப்பிட்றீங்களா? எந்த நீர்? சரி, எதுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அமிர்த நீர், சரி சொல்லுங்க. ரொம்ப ஹீட் ஆகுது. அமிர்த நீர் தான் ஹீட் ஆச்சு, இது ஒன்றும் ஹீட் ஆகல. ஆங்கிலத்துல மருத்துவம் படிச்சுட்டு வந்த தமிழிசை இந்த மாதிரியெல்லாம் பேசுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாஜகவில் உள்ளவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு அமிர்த நீரா இப்படிலாம் சொல்றாங்க. உண்மையிலேயே அது அமிர்தம் தானா? இது என்னோட வார்த்தை இல்லை. நீங்க சொன்னீங்க மற்றதெல்லாம் என்னோட வார்த்தைகள். தாமரை மலர்ந்தே தீரும்,
மோடி ஆட்சி அமைப்போம், மீண்டும் மோடி, வேண்டும் மோடிலாம். இந்த அமிர்த நீர்ன்றது என்னோட வார்த்தை இல்லை, ஆயுர்வேதத்துல இது சொல்லப்பட்டு இருக்கிறது அமிர்த நீர் அப்படின்னு. இன்னொன்னு ஒண்ணு தவறாக ஒரு கருத்து முன்னிறுத்தப்பட்டது என்னன்னா, மாட்டு மாமிசம் சாப்பிட்றீங்க அப்பனா நீங்க மாட்டு சிறுநீர் குடிக்க மாட்டீங்களா நான் கேட்டது. அப்படி நான் கேட்கவே இல்லை. நான் எப்படி கேட்டேன்னா, மாட்டு மாமிசம் சாப்பிடுகின்றவர்களுக்கு கூட இந்த சிறுநீர் மீது நம்பிக்கை இல்லை, அதற்கான ஆராய்ச்சி செய்ய வேண்டும் தான் நான் பேசினேன். நான் சொன்னது அப்படியே எல்லாரும் பிளேட்டை மாத்தி தப்பா போட்டுட்டு இருக்காங்களே தவிர, அது ஒரு ஆராய்ச்சிக்கான மாநாடு. பல ஆராய்ச்சிகள் நடத்தணும். இந்த கோமியத்துல கூட சில நல்லது இருக்கிறது, ஆனா மக்களுக்கு நம்பிக்கை வர மறுக்கிறது. எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா மாட்டு மாமிசத்தை சாப்பிடுகின்ற மக்களுக்கு கூட மாமிசத்தை சாப்பிடுகிறோம், ஆனால் அதே பசுவின் சிறுநீர் மீது கோமியம் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கும் நம்பிக்கை வரும் அளவிற்கு இதில் சில மருத்துவ குணங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி மூலமாக நீங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னதுதான் நான் சொன்னது. அவ்வளவுதான். நீங்க உடனே எடுத்து பிடிச்சி குடிங்கன்னு நான் சொல்லல, அப்படி குடிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லல. ஆனா ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன், எதை தின்றால் பித்தம் தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. எதை தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னா எதையோ ஒரு மருந்து இருக்கணும். கோமியத்துல பல நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பது நம்ம நாடு முழுவதும் அதிகாரப்பூர்வமான சிகிச்சை முறையில் இருக்கிறது. கேரளால இது அதிகாரப்பூர்வமாக விற்கப்படுகிறது, தெலுங்கானால அதிகாரப்பூர்வமாக விற்கப்படுகிறது. ஒரு மருத்துவருக்கு தான் நோயின் வலி தெரியும், மருந்தின் வலிமை தெரியும். மறுபடியும் சொல்கிற, ஒரு மருத்துவருக்கு தான் நோயின் வலியும் தெரியும், மருந்தின் வலிமையும் தெரியும். ஆக அந்த மருந்துல சில வலிமை இருக்கிறது என்னும்போது ஏன் அதை நம் மக்கள், எளிய மக்கள் கூட அதை பயன்படுத்தக்கூடாது? ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அளவிற்கு ஆராய்ச்சிகள் நடைபெற வேண்டும். உதாரணத்திற்கு கோமியத்துல ஆராய்ச்சி செஞ்சு இது நல்ல மருந்து தான் சொன்னா நீங்க சாப்பிடுவீங்கல்ல, அதை கம்பேர் பண்ணுவதற்காக சொன்னது. ஆனா நான் அதற்காக மாட்டு இறைச்சி சாப்பிடுவர்களை நான் தவறாகவும் சொல்லல, நான் கோமியம் குடிப்பவர்களை உயர்வாகவும் நான் சொல்லல. மிக தெளிவாக அதில் நம்பிக்கை இருக்கும் மக்களுக்கு இதில் ஏன் நம்பிக்கை வர மறுக்கிறது என்றால், அது ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபணம் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னதை எப்பவும் மாதிரி அது திரித்து சொல்லப்பட்டது. அவ்வளவுதான். டாக்டருக்கு படிச்சிருக்க, உனக்கு மூளை இல்லையா, நீ மீட்ல என்னெல்லாம் எழுதுறீங்க, நீ சொல்றதை நீங்க சொல்லிட்டே இருக்க. அதனால தான் சொன்னேன், நோயின் வலி மருத்துவருக்கு தெரியும், அந்த வலிக்கு ஒரு மருந்து மருந்தாகிறது என்றால் அதை ஏன் நம்ம கொடுக்க கூடாது? கோமியத்துல நிச்சயமா நல்லது இருக்குதுங்க, ஆயுர்வேதத்துல அது மருந்துங்க. ஆனா நீங்க வெளிநாட்டுல இருந்து இது ஒரு பாக்கெட்ல கொண்டு வந்தீங்கன்னா உடனே நீங்க எடுத்துக்குவீங்க. நம்ம நாட்டு மருந்துன்னு உடனே நீங்க அதை புறந்தள்ளுகிறீர்கள், அது வேண்டான்றதான் எந்த கருத்து.